வேதாக்கு வந்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணோன்னு வந்து வேதா வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வேதா ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அதை பார்த்து வந்து விக்ரம் வந்து யோசிக்கிறாரு, என்ன வேதா இவ்வளோ டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு பஞ்சகர்மா வைத்தியம் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பா, சீக்கிரமாக தண்ணி காஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, காஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து ஊற்றி பலாவு அவளை குளிக்க வைக்கிறது உன்னோட வந்து வேலை, என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம், வந்து அவளுக்கு வந்து இந்த சுடுதண்ணியை சூடாக பொறுமையாக ஊற்றணும், மெயினாக அவளுக்கு வந்து ரொம்ப வந்து கடகடன்னு ஊற்றக்கூடாது, லைட்டாக சூடு தான் ஊற்றணும், அதே டைமில் அவளை நீ தான் பார்த்துக்கணும், புரியுதா, அவளெல்லாம் முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கா அவள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி அப்படின்னோடனே, நீ தானே புருஷன், அப்போ நீ தானே பார்த்துக்கணும். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி ஓகே, வேதா வந்து குளிக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட யாராவது இருங்களேன், அது தனியாக பண்ண முடியாது அப்படின்னோடனே சரி கூட இருக்காங்க. அடுத்து வந்து வேதாக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்து வந்து ஊற்றுறாரு, வேதா வந்து குளிக்கிறாங்க. அப்போ வேதா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ரொம்ப வலியாக இருக்கா, ஆமாம் அவளுக்கு ரொம்ப வலியாக இருக்கும், அதனால் வந்து அவள் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் நீ மற்ற வேலையெல்லாம் போய் பாரு, வேறு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, வேறு என்ன வேலை இருக்கா, எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, வந்து இன்னும் சாமான்லாம் அப்படியே கிடக்குது, எல்லாத்தையும் தேய்ச்சி எடுக்கணும். நானா, ஆமாம் நீங்கள் சாப்பிட்ட தட்டு அந்த இதுதான் நீங்கள் கழுவ போகிறீங்க, வேறு என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தேவையான சாமானை நீங்கள் தானே பண்ணணும் அப்படின்னோடனே, இதெல்லாம் வேறு நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேதா நான் வந்து உட்கார்றேன், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போய் சாமானை தேய்ச்சிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து வந்து ஃபோன் பண்ணுறாங்க கெஜா. கெஜா பண்ணோன்னே, அத்தை நீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் எப்படிம்மா இருக்க, பரவாயில்ல அத்தை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா என் பிள்ளைக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. தோ உங்கள் பிள்ளைக்கிட்ட வந்து வீடியோ காலில் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலை காட்டுறாங்க. ஏம்மா வேலை செய்கிற யாரும் ஏம்மா கொடுக்குறேன், என் பிள்ளைக்கிட்ட கொடுமா அப்படின்றாங்க. உங்கள் பிள்ளை தான் அத்தை அப்படி சொன்னோன்னே, ஏன் பிள்ளையா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா விக்ரம், என்னடா இது கோலம், என்னடா இது கரியெல்லாம் மேலே பூசிட்டு இருக்க, அம்மா இங்கே எவ்வளோ வேலை வாங்குறாங்க தெரியுமா, அவ்வளோதாம்மா நீ பெத்த பிள்ளை எப்படி கிடக்குறான் பாருமா, சரிடா பாவண்டா நீ என்னடா பண்ணுற, இவ்வளோ வேலை வாங்குறாங்களா, உங்கள் அத்தையா வேலை வாங்குறாங்க, ஆமாம்மா அத்தை தாம்மா இவ்வளோ வேலை வாங்குறாங்க, பாருமா நான் எப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு வேலையே செய்ய தெரியாது, என் பிள்ளைய போய் இப்படி வேலை செய்ய விட்டுருக்காங்களே, எல்லாம் என் அக்காவோட ட்ரைனிங், என் அக்கா எப்படி வேலை வந்து வாங்குறாங்க பார்த்தியா அப்படின்னோடனே, இதில் வேறு உங்கள் அக்கா வேலை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு மெச்சிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து திட்டுறாங்க. என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படி சொல்லிட்டு புலம்புறாங்க. நம்ம வந்து கெஜா அத்தையை பார்த்து விக்ரம் சொல்கிறாரு, என்னால் முடியல, எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னோட ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க போட்டிருக்கு, வேதாவும் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் அவளும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டா, அதெல்லாம் நேரத்தோடு போய் படுக்க போயிடுங்க குடிசைக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னப்பா நீ மட்டும் போகிற, வேதாவை கை தாங்களோ கூட்டிகிட்டு போப்பா, அவள் டயர்டாக இருப்பாள் அப்படின்னோட, நாக்கு தான் டயர்டாக இருக்கேன் வேலை செஞ்சு அப்படின்றாரு விக்ரம் அப்படின்றாங்க. சரிங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து வந்து குடிசைக்கு போகிறாங்க. சரி வேதா படுத்துக்கிறியா அப்படின்னு, படுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம 2 பேரும் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்துக்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கும் போது வேதா வந்து அப்படியே முணங்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வலியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, இப்போ பரவாயில்லைங்க அப்படி சொல்கிறாங்க. சரி நான் வேணா அத்தையை கூப்பிட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னோடனே, சரி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போத்தி விடுறாரு. அடுத்து வேதா வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி உதற மாதிரி பண்ணுறாங்க. உடனே பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. படுத்து வந்து பொறுமையாக வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து தட்டி கொடுக்குறாரு. அப்போ வேதா என்ன பண்ணுறாங்க, விக்ரமோட கையை பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. விக்ரம் வந்து வேதாவே பார்த்துட்ருக்காரு. வேதா ரொம்ப பயந்துட்டுருக்கா, அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அப்படியே வந்து வேதாவை அவங்க கையில் வந்து பிடிக்க வச்சுக்கிறாரு. அப்படியே வந்து வேதா வந்து தூங்கி போகிறாங்க. விக்ரமும் வந்து வேதா ஹக் பண்ணி தூங்குறாரு.